வணக்கம். SSC GD 2025 கேட்ட கேள்வி. கீழ்கண்ட சமன்பாட்டில் வகுத்தல் மற்றும் பெருக்கல் இடமாற்றம் செய்யப்பட்டால் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இடமாற்றம்னா இன்டர்சேஞ்சுன்னு அர்த்தம். அப்படின்னா நமக்கு எங்கெல்லாம் வகுத்தல் வருதோ நம்ம எல்லாம் பெருக்கல் போடணும். அடுத்து எங்கெல்லாம் பெருக்கல் வருதோ அங்கெல்லாம் வகுத்தல் போடணும். இதான் நமக்கு இன்டர்சேஞ்சுங்கிறது. இப்ப நமக்கு ஒரு கணக்கு கொடுத்திருக்காங்க. 11 வகுத்தல் 4 கூட்டல் 3 பெருக்கல் 3 கழித்தல் 1 ஈக்குவல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா இதுல உள்ள வகுத்தலையும் பெருக்கல் என்ன பண்ணணும், இடமாற்று பண்ணணும். பண்ணலாமா? அதை ஒண்ணு போட்டுக்கலாம். வகுத்தல் என்ன பண்ணணும், பெருக்கல் போடணுமா? பெருக்கல் போட்டுக்கலாம். 4 பிளஸ் 3 பெருக்கல் அப்ப என்ன போடணும், வகுத்தல் போடணுமா? வகுத்தல் 3 மைனஸ் 1. இப்ப நமக்கு ஒரே கணக்குல வகுத்தல் கூட்டல் பெருக்கல் என்ன பண்ணணும்னா நம்ம போர்ட் மாஸ் மெத்தட் யூஸ் பண்ணணும். இந்த போர்ட் மாஸ் மெத்தட்ல பீனா பிராக்கெட், ஓனா ஆர்டர் ஆஃப், டீனா டிவிஷன், எம்னா மல்டிபிகேஷன், ஏனா அடிஷன், எஸ்னா சப்ராக்ஷன். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது பிராக்கெட். நமக்கு இதுல பிராக்கெட் இல்ல. நம்ம அடுத்து பண்ண வேண்டியது வகுத்தல். இங்க வகுத்தல் இருக்கா? வகுத்தல் இருக்கு. 3 வகுத்தல் 3 இருக்கா? 3 வகுத்தல் 3 என்ன அர்த்தம்? 3/3 அர்த்தம். இப்ப கட் பண்ணலாம். 1 3 3 1 3 3. அப்ப நமக்கு ஆன்சர் 1 வரும். என்ன பண்ணலாம், இதுக்கு பதிலா 1 போட்டுக்கலாம். அப்ப நமக்கு என்ன வரும்? 11 பெருக்கல் 4 கூட்டல் 1 கழித்தல் 1. இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ணணும், பெருக்கல் பண்ணலாமா? 11 பெருக்கல் 4 இருக்கு. 11 4 என்ன வரும்? நமக்கு 44 வரும். 44. அடுத்து பாத்தீங்கன்னா கூட்டல் 1 கழித்தல் 1 இருக்கு. இப்ப நம்ம 44 இருந்து 1 கூட்டணும்னா நமக்கு 45 வரும். அடுத்து நம்ம அதுல இருந்து 1 கழிச்சோம் அப்ப என்ன வரும்? திரும்ப நமக்கு 44 தான் வரும். அப்ப நமக்கு ஆன்சர் 44. இது நமக்கு ஆப்ஷன் டி ல இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இதோட மதிப்பு என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க.